அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேடிஎம் யூபிஐ பண பரிவர்த்தனைக்கு தடையில்லை என்ற ஒரு அறிவிப்பை ஆர்பிஐ தற்போது வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி 29ஆம் தேதியோடு இந்த செயல்பாடுகளை நிறுத்த முன்னதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆர்பிஐ இதற்கான விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ ஆர்பிஐ பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு விவரங்கள் என்ன? ஆர்பிஐனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது பேடிஎம் விவகாரத்தில் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆடிட்டுகளுக்கு பிறகு குறிப்பாக அவர்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் என அழைக்கப்படும் PPPL அந்த பரிவர்த்தனைகளில் எந்த ஒரு பயனீட்டாளர்களுடைய வாக்குகள் மூலமாகவும் எந்த ஒரு பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது ஆர்பிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு ஆடிட் ரிப்போர்ட்டுகள் நடைபெற்ற பிறகு இந்த ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பு என்பது அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது ரிசர்வ் வங்கியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்கிற்கு கீழ் வரும் குறிப்பாக பயனாளர்களுடைய அந்த ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்கள், வாலெட்டுகள், ஃபாஸ்டாக் உள்ளிட்ட வசதிகளை அவர்கள் பயன்படுத்த முடியாமல் இதனால் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பெறப்பட்ட பல்வேறு கம்ப்ளைண்ட்டுகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்ட ஆடிட்டுகள் அடிப்படையில் இந்த ஒரு முடிவானது அறிவிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது ரிசர்வ் வங்கியானது அறிவித்திருக்கிறது. இதற்கு பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு அதில் பண பரிவர்த்தனைகளோ குறிப்பாக டெபாசிட்ஸ் அல்லது டாப் அப்புகளையும் இந்த கஸ்டமர் அக்கவுண்ட் மூலமாக செய்ய முடியாது என்பதையும் மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டும். அதாவது பேமெண்ட் பேங்கினுடைய அந்த ஆடிட்டுகள் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் ஏற்கனவே இந்த பேமெண்ட் பேங்கினுடைய பரிவர்த்தனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்ற ஒரு சுற்றறிக்கையை ரிசர்வ் வங்கியானது அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருந்த நிலையில், தற்காலிகமான ஒரு ஹோல்ட் ஆன் முறையில் அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பேடிஎம் பேமெண்ட் பேங்கினுடைய பரிவர்த்தனைகள் குறிப்பாக அந்த கஸ்டமர் வாலெட்டினுடைய பரிவர்த்தனைகள் என்பது பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு முடக்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஃபாஸ்டாக்குகள் உள்ளிட்ட இதர கணக்குகளில் எந்த ஒரு பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ளக்கூடாது, குறிப்பாக டெபாசிட்களையோ டாப் அப்களையோ பெறக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது ரிசர்வ் வங்கியானது அறிவித்திருக்கிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.